ஐக்கிய மக்கள் சக்தியில் அதிரடி மாற்றங்களை செய்த சஜித் 2024ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாகீர் மாகார் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று குறித்த நியமனத்தை வழங்கி வைத்தார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி இதனை தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தலைவர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணா நியமிக்கப்பட்டார். மேலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஃபீர் ஹாசிமும் நியமிக்கப்பட்டுள்ளார். பொது தேர்தலில் ஒன்றிணையும் முக்கிய புள்ளிகள்: முன்னாள் ஜனாதிபதிக்கான ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் அணிகள் கூட்டாக இணைந்து பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் கொழும்பில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் குழு ஒன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியும் பொது கூட்டணியாக போட்டியிடுவதற்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசின் இடைக்கால வரவு செலவு திட்டம் குறித்து வெளியான தகவல்: 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்காக இடைக்கால பாதையீட்டினை புதிய நாடாளுமன்றம் கூடவுள்ள எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் கொண்டு வருவதற்கு புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இவ்வாறு எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான முழுமையான பாதீடு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அனுரவின் அதிரடி நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்க தயாராகும் கொரியா. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்கும் ஊழல் நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி வழங்க தயார் என கொரிய நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. அனுர தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வேலை திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத்குமார் நாயக்கவுக்கும் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இதற்கான இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. புதிய அரசாங்கமும் முன்னெடுக்கும் ஊழல் மோசடி ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கவும் இலங்கையின் தேவை அடிப்படையில் கடன்களை வழங்கவும் தயார் என கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீப்பற்றி எறிந்த மோட்டார் சைக்கிளில் விபத்தில் ஸ்தலத்தில் பலியான இளைஞன். வவுனியா குருக்கள் புதுக்குளத்தில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் 30 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். வவுனியா குருக்கள் புதுக்குளத்தில் இருந்து தம்பனிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் மின்கம்பத்தில் மோதுண்ட நிலையில் மின்சாரம் தாக்கி பலியாகினார். குறித்த இடத்தில் மின்கம்பி அறுந்த நிலையில் காணப்படுவதனால் குறித்த மின்கம்பி முன்பே அறுந்து விழுந்திருந்ததா அல்லது விபத்தால் விழுந்ததால் மின்சாரம் தாக்கியதா என போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பு. இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதி வரை 38,874 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹாவை அண்மித்த பகுதிகளில் இருந்து நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாக விசேட சமூக வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹாவை தவிர இந்த சில வாரங்களில் கண்டி, காலி, மாத்தறை, குருநாகல், கேகாலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிய விக்னேஸ்வரன். இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் CV விக்னேஸ்வரன் இளைஞர்களுக்கு இடமளித்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றினை விடுத்து இதனை தெரிவித்துள்ள அவர் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் குறிப்பிட்டார். அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜப்பானின் புதிய பிரதமராக லிபரல் ஜனநாயக கட்சியின் செகரு இஷிபா பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். கட்சியின் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து பிரதமராக நியமிக்கப்பட உள்ளார்.
நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த செயற்பட உள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அடுத்த வாரமளவில் சிகரி ஷிஃபா பிரதமராக பதவியேற்பார் என அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர்களின் பாதுகாவலர்கள் நீக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான உத்தரவானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு தொடர்ந்தும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் சகல சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.